மக்களே, ஜான் ஜெப்ராஜ் ஏப்ரல் 15 அன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மாமனாரோட குழந்தை, அதாவது தத்தெடுத்த குழந்தைய ஜான் ஜெப்ராஜ் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பார்ட்டியில செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்காருன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருந்த இன்னும் 14 வயசு குழந்தைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் அந்த 2 குழந்தைங்க வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் அந்த 2 குழந்தைங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ஜான் ஜெப்ராஜ அரெஸ்ட் பண்றதுக்காக போயிருந்தாங்க. பட் ஜான் ஜெப்ராஜ் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்க இருக்கானு தெரியல. போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு ஜான் ஜெப்ராஜ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளா மூணாறுல ஜான் ஜெப்ராஜ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜான் ஜெப்ராஜ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜான் ஜெப்ராஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுருக்காரு. அந்த பெயில பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாள் பாத்தீங்கன்னா அவர் ஜுடிஷியல் கஸ்டடி தான் இருந்தாங்க. இது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஜான் ஜெப்ராஜ் பெயிலுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அப்படி பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் பெயிலோட அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஜான் ஜெப்ராஜ் பெயில்ல வந்துட்டாரு. இது கேட்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஜான் ஜெப்ராஜ் பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பிரிஞ்சு போன ஒய்ஃப், அதாவது சண்டை போட்டு அவங்க 2 பேர் பிரிச்சுட்டாங்க. அந்த பிரிஞ்சு போன ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. 2 குழந்தைங்களை வச்சு ட்ராப் பண்ணி என்ன மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு பெயில் கொடுக்கறதுனால கோர்ட் பர்மிஷனை மீறி நான் எந்த கண்ட்ரிக்கும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விட்னஸ் கிட்டயுமே டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன், ஸ்டேஷனுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ்ல சைன் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து கோர்ட் எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸையும் பார்த்துட்டு அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணிருக்காங்க. நானுமே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல மக்கள் யாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் ஜெப்ராஜ் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவர் விஷயம் பண்ணிருக்கவே மாட்டாரு, அவரோட ஒய்ஃப் தான் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவர் மேல போக்சோ ஆக்ட்ல தாங்க கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒருவேளை இவர் மேல தவறே இல்ல அப்படின்னும் பொழுது, அந்த ஜான் ஜெப்ராஜ் ப்ரூவ் பண்றாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு சிறை தண்டனை கிடைக்காம போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போக்சோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, போக்சோ கேஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமா நடத்துறாங்க அந்த கேஸ். ஏன்னா எந்த ஒரு சின்ன குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு கேள்வி வரும், அந்த பெண் வந்து போன வருஷம் சொல்றீங்க 17 வயசுல அளந்திருக்குன்றீங்க, இப்ப அந்த பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு போக்சோ கேஸ் இப்ப கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த நீங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அந்த பெண் சொன்ன மாதிரி 17 வயசுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த பெண் 18 வயசுல போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே ரைட்ஸ் இருக்குங்க. அவங்க ரைட்ஸ் அதனால பாதிக்கப்படவே படாது. பிகாஸ் போக்சோ ஆக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷனே கிடையாது. இப்போ சந்தேகம் வரும், போக்சோ ஆக்ட்னா வந்து பொண்ணு மட்டும் தான் இது பண்ண முடியுமா, அப்போ பாய்ஸ் வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்சோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டிங்க. இப்போ ஒரு பையன் பாதிக்கப்படுறாரு அப்படின்னாலுமே கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு 19 வயசு பொண்ணு ஒரு 17 வயசு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணி அவனை கூட்டிட்டு ஓடியும் போய் கல்யாணமா பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அந்த பெண் 19 இவர் மைனரா இருக்காரு அப்படின்னும் பொழுது அந்த பெண் மேலுமே போக்சோ ஆக்ட் கீழே கேஸ் ரிஜிஸ்டர் ஆக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு பையனா இருக்கட்டும் 2 பேருக்குமே ஈக்குவல் தான். அதே மாதிரி பாக்குறீங்க பொழுது போக்சோ ஆக்ட் கீழே ஒரு தவறு பண்ணி அந்த தவறுனால மாற்றாரு அப்படின்னும் போது அவருக்கு தண்டனை பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ என்ன வேணா கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய பேருக்கு போக்சோ ஆக்ட் தெரியறது இல்ல. முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்ல. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு காதல் பண்றதுக்கோ திருமணம் பண்றதுக்கோ 18 வயசு கடந்து போகணும். அப்படி பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லாம நீ பண்ற அப்படின்னும் பொழுது நாளைக்கு நீ மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் முக்கியமா குழந்தைங்க கிட்ட போயிட்டு சில விஷயம் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, செக்ஸ பத்தி பேசுறது மட்டும் தான் செக்ஸ் எஜுகேஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த ஏஜ்ல இந்த மாற்றங்கள் வரும். குட் டச் என்னது, பேட் டச் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உன்னை யாராவது தப்பா டச் பண்றாங்க, அது பேர் பேட் டச். நீ அப்பவே அவங்க கிட்ட நோன்னு சொல்லணும். அதை மீறி அவங்க பண்றாங்கன்னும் பொழுது எவ்வளவு லீகல் ரெமெடிஸ் இருக்கு, நம்ம தாராளமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க மேல அப்படின்ற வரைக்கும் பசங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. தென் ஜான் ஜெப்ராஜுக்கு கண்டிஷனல் பெயில் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் அவர் வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது கம்ப்ளைண்ட் பண்ணா ஒண்ணுமே இல்ல. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா உங்களோட கண்டிஷனல் பெயில் கேன்சல் ஆகும். ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.